அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, மார்கழி மாதம். மார்கழி மாதம் நாம் செய்ய வேண்டிய 6 முக்கிய விஷயங்கள், தவிர்க்க வேண்டியவை, மார்கழி மாதத்தின் சிறப்புகளை இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவிட்டுள்ளேன். ஒவ்வொரு வருடமும் நாம் இந்த தகவல்களை பதிவிடுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு பதிவு உங்களுக்காக. பதிவுக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு. பிறக்க போகும் 2025ஆம் ஆண்டு ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட நாளில் உங்கள் வீட்டில் ஐஸ்வர்ய லட்சுமி பூஜை செய்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கோடீஸ்வரர் ஆவதை யாராலும் தடுக்க முடியாது. உங்கள் கடன் தொல்லைகள் அத்தனையும் நிச்சயம் தீரும். இந்த ஐஸ்வர்யலட்சுமி பூஜை என்னைக்கு செய்யணும், எப்படி செய்யணும் மற்றும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரங்கள், அன்றைய நாளின் ராசி பலன் மற்றும் அன்றைய நாளில் வீட்டில் என்ன நெய்வேத்தியம் வைக்கணும் போன்ற குறிப்புகளை உங்களுக்கு சொல்லித் தருவதற்காக தினம் ஒரு மந்திரம் 2025 என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்கப் போகின்றேன். அதைப்போல் ஒவ்வொரு மாதமும் 2025ஆம் ஆண்டின் கிரகங்களின் சஞ்சாரத்தை அடிப்படையாக கொண்டு 21 பணவசிய சூத்திரங்கள் மற்றும் பணவசிய சூட்சமங்களை ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு சொல்லித் தருவதற்காக பணவசிய பயிற்சி 2025 என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவும் ஆக 2 வாட்ஸ்அப் குழுக்களை நம்ம தொடங்க போகிறோம். இந்த 2 குழுக்களினுடைய முழு விவரங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், அல்லது வணக்கம்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், அல்லது உங்கள் பெயரை டைப் பண்ணி அனுப்புங்க. இந்த 2 குழுக்களின் முழு விவரத்தை தரேன். இந்த 2 குழுவில் எந்த குழுவில் சேர விருப்பமோ சேர்ந்து பயன்பெறலாம். இந்த குழுவில் சேருபவர்களுக்கு 2025ஆம் ஆண்டின் குலதெய்வ ராஜவசிய மந்திரம் வழங்கப்படும். மார்கழி மாதம். மார்கழி மாதம் என்பது ரொம்ப புனிதமான ஒரு மாதம். இறைவனை வழிபாடு செய்வதற்கு இருக்கக்கூடிய மாதங்களில் குறிப்பிட்ட மாதம் இந்த மார்கழி மாதம். பொதுவாக மார்கழி மாதம் பீடை மாதம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அது தவறு. மார்கழி மாதம் பீடு நடை போட்டு இறைவனை வணங்க வேண்டிய மாதம். ஒரு தகவல் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் காலை நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு உங்களது அன்றாட பணியை தொடங்கக்கூடிய அந்த நேரத்தில் உங்கள் மனநிலை எப்படி இருக்கும், உங்கள் உடல்நிலை எப்படி இருக்கும்? மனம் உற்சாகமாக இருக்கும், உடல் ரொம்ப சுறுசுறுப்போட ரொம்ப ஆனந்தமாக இதமாக நீங்கள் உணர்வீங்க, சரிதானே? அப்போது காலை நேரத்தில் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை நம்ம செய்ய சொன்னால் அதை உடனே செய்வீர்கள். ஒரு முக்கியமான விஷயத்துக்கு முடிவெடுக்கணும்னாலும் காலை நேரத்தில் எழுந்ததும் அதை பற்றி நம்ம பேசும் பொழுது நிச்சயமாக ஒரு நல்ல தீர்வு, நல்ல முடிவு உங்களால் எடுக்க முடியும். அப்போ அந்த காலை நேரம் எவ்வளோ அற்புதமான நேரம். மனிதர்களுக்கு காலை நேரம் எவ்வளோ அற்புதமான நேரமோ அதை போலத்தான் தேவர்களுக்கும். தேவர்களின் விடியற்காலை பொழுது இந்த மார்கழி மாதம். எனவே தான் நமது முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேவர்களின் விடியற்காலை பொழுது என்ற காரணத்தினால் நாம் இறை வழிபாடுகளை இந்த மார்கழி மாதத்தில் செய்யும் பொழுது நம்மளது பிரார்த்தனைகளும் நம்மளுடைய வேண்டுதல்களும் உடனே நிறைவேறும் என்பதற்காகத்தான் குடும்ப நிகழ்வுகள், குடும்ப நிகழ்ச்சிகளை தவிர்த்துவிட்டு இந்த மார்கழி மாதத்தில் இறை வழிபாடு மட்டும் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே ஒழிய மார்கழி மாதம் கெட்ட மாதம் என்ற அர்த்தத்தில் இந்த கருத்தை நமது முன்னோர்கள் சொல்லலை. சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மார்கழி மாதத்தின் சிறப்பு என்னன்னு. சரி, இந்த மார்கழி மாதத்தில் என்ன விஷயங்களை நம்ம தவிர்க்கணும்? திருமணம் போன்ற விஷயங்களை தவிர்த்துருங்க. வீடு சம்பந்தமான விஷயங்களை தவிர்த்துருங்க. புது வீடு குடி போகிறது, வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, வாடகை வீடு மாறுறது, இது போன்ற விஷயங்களை தவிர்த்துட்டு மற்ற காரியங்களை நீங்கள் தாராளமாக செஞ்சுக்கோங்க. எந்த பயமும் வேண்டாம். வண்டி வாகனம் வாங்கிறது, தங்க நகை வாங்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் தாராளமாக செய்யுங்க. நான் சொன்ன சில விஷயங்களை மட்டும் தவிர்த்துருங்க. வேறு எந்த விதமான அச்சமும் உங்களுக்கு தேவையில்லை. இப்பொழுது உங்களுக்கு ஒரு தெளிவு பிறந்திருக்கும். இன்னொரு குறிப்பு கூடுதலாக தரேன். மார்கழி மாதத்தில் எவ்வளவு அற்புதங்கள் இருக்குது அப்படின்னா, ஆருத்ரா தரிசனம், ஈசனை தரிசிக்கக்கூடிய அற்புதமான தரிசனம். ஆருத்ரா தரிசனம் இந்த மார்கழி மாதத்தில் தான் வருது. அனுமன் ஜெயந்தி மார்கழி மாதத்தில் தான் வருது. பெருமாளுக்குரிய வைகுண்ட ஏகாதசி இந்த மார்கழி மாதத்தில் தான் வருது. எனவே மார்கழி மாதம் ரொம்ப புனிதமான மாதம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மார்கழி மாதத்தில் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்களை பார்க்கலாமா? முதல்ல பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்க வேண்டும். மார்கழி மாதம் எப்போ தொடங்கி எப்போ முடியுது? 16/12/2024 முதல் 13/1/2025 வரை 29 நாட்கள் மார்கழி மாதங்களாக வருகின்றது. இந்த 29 நாட்களும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்க முயற்சி பண்ணுங்க. சுவாமி, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்கிறதா, அதுவும் தினமுமா, ரொம்ப கடினமாச்சே என்று நீங்கள் தவற விட்டு விடாதீர்கள். ஏன்னா எவர் ஒருவர் இந்த மார்கழி மாதம் முழுவதும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றுகின்றாரோ
அவர்களது குடும்பம் அடுத்த மார்கழி மாதத்திற்குள் பல அற்புதமான மாற்றங்களை சந்திக்கும். இது நிதர்சனமான உண்மை, அனுபவ உண்மை. எனவேதான் சொல்லுகின்றேன், அன்பு சகோதர சகோதரிகளே, மார்கழி மாதம் முழுவதும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து பூஜை அறையில் தீபம் ஏற்றுவதை வழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வருடம் இதை செய்துதான் பாருங்கள், அடுத்த வருடத்துக்குள்ள உங்களுக்கு எவ்வளவு பெரிய மாற்றம் வரும் அப்படின்னு. சரி, மார்கழி மாதத்தில் நீங்கள் அன்றாடம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்கணும். சரிங்களா? அடுத்ததாக உங்கள் வீட்டு வாசல்ல கோலம் விட்டு தீபம் ஏற்ற வேண்டும். எந்த இடத்துல தீபம் ஏற்றணும் அப்படின்னா, நிலைவாசலுக்கு வெளியே 2 தீபங்கள் முதலில் ஏற்ற வேண்டும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்கிறீங்க, நீராடி விட்டு நெற்றியில் திலகமிட்டு வாசலில் கோலமிட்டு நிலைவாசலுக்கு வெளியே முதலில் தீபத்தை வைத்து விடுங்கள். அடுத்ததாக உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்ற வேண்டும். இது குறிப்பிட்டு ஒரு நேரத்தை தரேன், அந்த நேரத்துக்கு முயற்சி பண்ணுங்க. விடியற் காலை 4 மணியிலிருந்து 5 மணிக்குள்ள வாசல்லையும் தீபம் ஏற்றிடுங்க, பூஜை அறையிலும் தீபம் ஏற்றிடுங்க. இந்த தீபம் ஏற்றுவதற்கு நீங்கள் நெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் இந்த எண்ணெய்களை பயன்படுத்தலாம். அல்லது நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளை தயாரித்து தந்து கொண்டிருக்கும் ஆனந்த ஒளி மூலிகை விலைக்கேற்றும் தீப எண்ணெய் பயன்படுத்துவதாக இருந்தாலும் பயன்படுத்துங்கள். ஆனந்த ஒளி மூலிகை தீப எண்ணெய் என்பது நெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் மற்றும் இதனுடன் 9 தெய்வ வசிய தெய்வ ஈர்ப்பு சக்தி கொண்ட பொருட்களை சில விகிதாச்சார அடிப்படையில் கலந்து 90 மணி நேரம் ஊற வைத்து வேத மந்திரங்கள் சொல்லி உயிரூட்டி இந்த எண்ணெயை தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். இந்த எண்ணெயை கொண்டு உங்கள் வீட்டில் நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது உங்கள் வீடே தெய்வம் குடியிருக்கும் கோயிலாக மாறும். ஆனந்த ஒளி மூலிகை விளக்கேற்றும் தீப எண்ணெய் தேவைப்படுவோர் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். மார்கழி மாதம் தினமும் உங்கள் வீட்டில் சாம்பிராணி தூபம் காலை நேரத்தில் காட்டுங்கள். காலை நேரத்தில் சாம்பிராணி தூபம் காட்டினீங்கன்னா உங்கள் வீடே கோயிலாக இருக்கும். செய்து பாருங்கள். 4வது விஷயம், மார்கழி மாதம் ஏதாவது ஒரு நாளில் தேர்ந்தெடுத்து உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் தனுர்மாத பூஜை நடக்கும். அதாவது காலை நேரத்தில் நடக்கும் அபிஷேகத்திற்கு உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு பொருளை வாங்கி நீங்கள் தானம் பண்ணணும். வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க காலையில் நடக்கும் அபிஷேகத்துக்கு முழுமையாக உங்களால் என்ன வாங்கி தர முடியுமோ வாங்கித்தாங்க. கொஞ்சம் வசதி குறைவாக இருக்கிறவங்க அல்லது இவ்வளவுதான் எங்களால் செய்ய முடியும்னு ஒரு கட்டுக்குள்ளே நீங்கள் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு 1/2 லிட்டராவது அல்லது 1/4 லிட்டராவது பால் வாங்கி அபிஷேகத்தை கொடுங்க. குறைந்தபட்சம் ஏதாவது வாசனை பூக்களை அந்த கோவிலில் கேளுங்க, என்ன கேட்குறாங்களோ அந்த பொருட்களில் உங்களால் ஏதாவது ஒன்று மார்கழி மாதத்தில் எல்லா நாளும் செய்யணும்னு நான் சொல்லலை, ஏதாவது ஒரு நாள் நீங்கள் இந்த தானத்தை உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் கோவிலில் செய்யுங்க. உங்கள் குடும்பம் செல்வ செழிப்போட வாழும். தனுர்மாத பூஜைக்கு தானம் செய்கிறவங்க அளப்பரிய சந்தோஷத்தோட அளப்பரிய செல்வத்தோட வாழ்வார்கள் என்பது முன்னோர்களின் வாக்கு. அடுத்தது 5வது விஷயம், மார்கழி மாதத்தில் அன்னதானம் செய்வது என்பது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். மார்கழி மாத அன்னதானம் நமது பாவங்களையும் நமது தீய கர்ம வினைகளையும் போக்கும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. மார்கழி மாத அன்னதானம் என்பது புனிதமானது. வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் மார்கழி மாதத்தில் அதுவும் குறிப்பாக காலை உணவு தானம் செஞ்சீங்கன்னா அளப்பரிய நன்மைகள் கிடைக்கும். நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளை அன்னசேவா என்ற ஒரு குழுவை நடத்திட்டு இருக்கோம். இந்த அன்னசேவா குழு ஒவ்வொரு நாளும் வருடம் முழுவதும் அன்னதானங்களை செஞ்சிட்டு இருக்கோம். இந்த மார்கழி மாதமும் நம்ம இந்த அன்னதானங்களை ஒவ்வொரு நாளும் செய்ய போகிறோம். குறிப்பாக மார்கழி மாதத்தில் காலை நேரத்தில் ஒரு 100 பேருக்காவது நமது அன்னசேவா குழு சார்பாக நம்ம உணவு தானங்களை செஞ்சிருவோம். இந்த புனிதமான சேவைக்கு உதவ முடியும்னாலும் உதவுங்கள். நிச்சயமாக இறையுருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது அறக்கட்டளையின் கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தந்திருக்கேன். டிஸ்பிளேலையும் எங்கள் அறக்கட்டளையின் கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தந்திருக்கேன். மனமிருந்தால் உதவுங்கள். அடுத்தது 6வது விஷயம், மார்கழி மாதத்தில் தினமும் காலை நேரத்தில் குரு வணக்கம் செய்வது உங்கள் குடும்பத்தை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லும். குரு வணக்கம் செய்கிறதுனா ரொம்ப சிரமப்படாதீங்க. காலையில் எழுந்து தீபம்லாம் ஏற்றி முடித்துட்டு இறைவனை வணங்குவதற்கு முன்பாக நீங்கள் யாரை குருவாக வணங்குகின்றீர்களோ, யாரை குருவாக பின்பற்றுகின்றீர்களோ அவர்களை மனதில் நினைத்து குரு வணக்கம்னு ஒரு 3 முறை சொல்லிட்டு இறை வழிபாடு செஞ்சுட்டு உங்கள் அன்றாட பணிகளை செய்யுங்கள். இந்த 6 விஷயங்களையும் மார்கழி மாதத்தில் முழுமையாக இந்த வருடம் நீங்கள் கடைபிடியுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். பழக்கம் இருக்கிறவங்க மார்கழி மாதத்தில் தினமும் திருப்பாவை, திருவெம்பாவை பாசுரங்களை பாடுங்கள் அல்லது கேளுங்கள். இந்த மார்கழி மாதம் ரொம்ப அற்புதமான மாதமாக இருக்கு. இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களே, ஒரு தகவல்,
இந்த ஆடியோவில் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆனந்த ஒளி அறக்கட்டளை அன்னசேவாங்கிற ஒரு குழுவை நடத்திட்டு இருக்கோன்னு. இந்த குழுவுக்கு நிதி திரட்டுவதற்காக நம்ம ஆனந்த ஒளி ட்ரேடர்ஸ் என்ற ஒரு நிறுவனத்தை தொடங்கியிருக்கோம். உங்கள் அத்தனை பேருக்கு அது தெரியும். இந்த நிறுவனத்தின் மூலமாக ஆனந்த ஒளி மூலிகை விளக்கேற்றும் தீப எண்ணெய் என்ற ஒரு விளக்கேற்றும் எண்ணெயை தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி பெண்களுக்காக பிரத்யேகமாக 14 ஆயுர்வேத பொருட்களை கொண்டு தயாரித்த வரலட்சுமி பூசு மஞ்சள் அதையும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். மேலும் ஆனந்த ஒளி அன்னசேவா சத்து மாவு 29 ஊட்டச்சத்து பொருட்களை கொண்டு தயாரித்த இந்த சத்து மாவு பொடியும் கொடுத்துட்ருக்கோம். இன்னும் பல பொருட்களை நம்ம அறிமுகப்படுத்த போகிறோம். இந்த பொருட்களை நீங்கள் வாங்குவதன் மூலமாக நீங்களும் எங்களது அன்னதான திட்டத்திற்கு உதவலாம். மனமுள்ளோர் உதவுங்கள். பொருட்கள் தேவைப்படுவோர் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். இது போன்ற உங்களுக்கு தேவையான உபயோகமான பதிவுகளை தந்துட்டுருக்கோம். நமது ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூடிய அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.